திருவள்ளூர் அருகே மின்சார வசதிக்காக டிரான்ஸ்பார்மர் அமைக்கப்பட்ட நிலையில் மின் இணைப்பு கொடுப்பதற்குள் அதை திருடிச் சென்ற கும்பல் ஒன்று அதில் இருக்கும் செம்பு கம்பிகளை கொள்ளையடித்துள்ளது. மர்ம நபர்கள் சிக்குவார்களா? எதை திருடுவது என்ற விவஸ்தை இல்லாமல் கண்ணில் பட்ட டிரான்ஸ்பார்மரை கையோடு தூக்கிச் சென்று கைவரிசை காட்டியுள்ளது இந்த திருட்டு கும்பல். டிரான்ஸ்பார்மரை கூட விட்டு வைக்காத கும்பலை என்னதான் செய்வது என திகைத்து போய் உள்ளனர் போலீசார். திருட்டு கும்பலுக்கு போலீசார் பாடம் கற்பிப்பார்களா? திருவள்ளூரை அடுத்த மேல் நல்லாத்தூர் கிராமத்தில் குறைந்த அழுத்த மின்சாரத்தால் அந்த பகுதி மக்கள் கடும் அவதிப்பட்டு வந்தனர். பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் மணவாள நகர் மின்வாரிய அதிகாரிகள் இப்பகுதியில் புதிய டிரான்ஸ்பார்மர் அமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னர் இப்பகுதியில் ஆஞ்சநேய கோவில் அருகில் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய டிரான்ஸ்பார்மரை மின்வாரிய ஊழியர்கள் அமைத்தனர். ஆனால் அப்பகுதியில் உள்ள நெடுஞ்சாலையை கடந்து மின்சார கம்பிகள் கொண்டு செல்லும் பணி மேற்கொள்ள வேண்டியிருந்ததால் இந்த டிரான்ஸ்பார்மருக்கு மின்சார இணைப்பு கொடுக்கப்படாமல் இருந்தது. இந்நிலையில் புதன்கிழமை காலை இந்த டிரான்ஸ்பார்மருக்கு மின் இணைப்பு கொடுக்கும் பணிகளை மேற்கொள்ள மின்சார வாரிய ஊழியர்கள் வந்துள்ளனர். அங்கு புதியதாக அமைக்கப்பட்டிருந்த டிரான்ஸ்பார்மர் மாயமானதைக் கண்டு அவர்கள் கடும் அதிர்ச்சியடைந்தனர். அவ்வளவு எடை மிகுந்த பொருளை அப்பகுதியில் இருந்து எளிதில் எடுத்துச் சென்றிருக்க முடியாதே என நினைத்த ஊழியர்கள் அப்பகுதியில் தேடி பார்த்தனர். அப்போது அந்த டிரான்ஸ்பார்மரை திருடிச் சென்ற மர்ம நபர்கள் டிரான்ஸ்பார்மர் பெட்டியை சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு தூக்கிச் சென்று குறிப்பிட்ட இடத்தில் வைத்து அதனை உடைத்து அதில் இருந்து 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காப்பர் கம்பிகள் மற்றும் மின்சாதன பொருட்களை திருடிச் சென்றுள்ளனர். இது குறித்து மணவாள நகர் மின்வாரிய உதவி பொறியாளர் லட்சுமிகாந்தன் திருவள்ளூர் தாலுகா போலீசில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் திருவள்ளூர் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். நூதன முறையில் டிரான்ஸ்பார்மரை தூக்கிச் சென்ற மர்ம கும்பலை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர்.